கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026ல சனி பகவான் பார்த்தீங்கன்னா, கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இடப்பெயர்ச்சி ஆகிறார். இதனால ஏற்படக்கூடிய இந்த சனி பெயர்ச்சினால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. அதாவது மேஷம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கும் ஒவ்வொரு ராசிக்குமே வந்து என்னன்னா, இந்த சனி பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னால கடந்த வருடத்துல பார்த்தீங்கன்னா, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பெயர்ச்சி பலன்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கத்தினால ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல சனிப்பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல வந்து என்னன்னா இந்த ஒவ்வொரு ராசிக்குரிய சனிப்பெயர்ச்சி பலன்கள் போட்டிருக்கோம். இப்ப வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஒவ்வொரு ராசிக்குரிய சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். சிம்ம ராசி நேயர்களே, தற்போது சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல பிரவேசிக்கிறாரு. அதாவது 8ல இருக்க சனிக்கு வந்து என்னன்னா அஷ்டம சனின்னு சொல்லி பேரு. கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் 7ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு கண்டச்சனியை ஏற்படுத்தியிருப்பாரு. இதனாலே வந்து என்னன்னா கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சண்டை சச்சரவுகள், பிரிவினைகள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா சாதகமான தசாபுத்தி இல்லாதவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பிரிந்து வாழ்ந்திருப்பீங்க. அப்ப வந்து நம்ம திரும்ப ஒண்ணு சேருவோமா சேர மாட்டோமா, நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க. அதுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா தான் பாத்தீங்கன்னா தற்போது சனி பகவான் வந்து என்னன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறாரு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்த அதிபதி. அவர் வந்து 8ல இருக்கிறதுனால நிச்சயம் சில யோகங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் நிச்சயம் உதவி செய்வாரு. ஒண்ணு இந்த வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னான்னா கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய சூழ்நிலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாடத்தை வந்து சொல்லி தருவாரு. அப்படி இல்ல எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், நான் இன்னொரு வாழ்க்கையை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கோர்ட்டு கேஸ் வந்து உங்களுக்கு இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சா அதுல வந்து ஒரு தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா நேரடியாக 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பாக்குறதுனால பேசுற பேச்சுக்கள்ல குடும்பத்துல கவனமா இருக்கணும். ஏன்னா நீங்க பேசுற பேச்சுக்கள்னாலதான் பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து ஏதாவது சண்டை சச்சரவு அப்படிங்கிறது வரும். முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல வந்து நீங்க உங்களுடைய மனைவியினுடன் வந்து ஒற்றுமையாக வாழணும், குடும்பத்துல இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதிகமாக பேசுவதை வந்து என்னன்னா இந்த நேரத்துல தவிர்க்கணும். ஏன்னா நீங்க பேசுற ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் பாத்தீங்கன்னா அவர்களுடைய மனசை வந்து காயப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனாலே பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து சண்டை சச்சரவு இது எல்லாம் இருந்திருக்கும். அடுத்து முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. ஏன்னா வரவுக்கு மீறிய செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சனி பகவான் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்க எந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானத்தை வந்து கொடுப்பாரு. இல்லட்டா அப்படின்னு சொன்னா வருமானத்தை வந்து என்னன்னா குறைப்பதற்கான முயற்சியில தான் பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் ஈடுபடுவாரு. ஆக ஏதாவது ஒரு வழியில பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து வருமான குறைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா செலவுகளை குறைத்து வருமானத்தை வந்து சேமித்துக் கொள்வது ரொம்ப நல்லது. அடுத்து ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து நிச்சயம் கவனம் செலுத்தணும். ஏன்னா சோம்பல் தன்மை என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்துல வந்து இந்த நேரத்துல வந்து திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல வந்து என்னன்னா ஈடுபடாமல் இருப்பது நல்லது. இல்லை என்றால் திருமணத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தடங்கல்கள், ஒரு பிரச்சனைகள் ஏதாவது வரப்போகிறது. ஏன்னா அந்த மாதிரியான சூழ்நிலையில தான் பாத்தீங்கன்னா இப்பொழுது இருக்கிறது. ஏன்னா இந்த சனியினுடைய பார்வை வந்து என்னன்னா இந்த 2ஆம் இடத்துல விழுகிறதுனால இந்த மாதிரியான பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிலும் இந்த சனி தசா சனி புத்தி நடக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருப்பது சிம்ம ராசிக்காரர்கள் கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த சனி உங்களுடைய ராசிநாதனான சனிக்கு இந்த சூரியனுக்கு பாத்தீங்கன்னா இந்த சனி வந்து என்னன்னா பகை கிரகம். அதனால முடிந்த அளவுக்கு சனி தசை சனி புத்தி நடக்கிறவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அவங்களுடைய செயல்பாடுகளை வந்து கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து வந்து இந்த சனியினுடைய 10ஆம் பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல விழுகுது. அதனால காதலிக்கிற சிம்ம ராசினியர்கள் பாத்தீங்கன்னா காதலை விட்டு கொடுத்து போகணும். காதல பெரிதாக பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. இல்லைன்னா காதல் வந்து பிரிவடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்துல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய வில்லங்கம் எல்லாமே பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை ஏது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வெளியே வரும். அதனால பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல அவஸ்தைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளுடைய வளர்ச்சியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் தடை தாமதங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதே மாதிரி பிள்ளைகளுமே பாத்தீங்கன்னா சொன்ன சொல்லை கேட்க மாட்டார்கள். அதனால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளிடம் பழகும் போது ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. சனியினுடைய 3ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டுல விழுகிறதுனால அதிக நேரம் உழைக்க வேண்டிய சூழல் ஏற்படும். நீங்க அதிக நேரம் உழைத்தால்தான் நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு என்பது உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்க எந்த நேரத்திலுமே உழைக்கிறதுக்கு தயங்க கூடாது. நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கான வருமானம் தான் உங்களுக்கு இந்த நேரத்துல வரும். அதே மாதிரி அரசு வேலைக்கு சம்பந்தமாக முயற்சி செய்றவங்க பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. அதே நேரம் சின்ன சின்ன தடங்கள் தாமதங்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் இந்த சனி பகவானுடைய பார்வை வந்து 10ல இருக்கிறதுனால இந்த டிஎன்பிசி குரூப் 4 அந்த மாதிரியான எக்ஸாமுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த சனிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு லோ லெவல் கிரகம். அந்த கிரகம் வந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்க கவர்மெண்ட்ல வந்து லோ லெவல்ல இருக்கக்கூடிய ஜாபுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் நீங்க ஹார்ட் ஒர்க் பாத்தீங்கன்னா 3 மடங்கு 4 மடங்கு போட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் வந்து அரசு வேலை என்பது உங்களுக்கு சாத்தியம். சொந்த தொழில் செய்யறவங்க பாத்தீங்கன்னா தொழில வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி தொழிலை வந்து விரிவாக்கம் செய்யக்கூடாது. தொழில பாத்தீங்கன்னா அதிக அளவு எஃபோர்ட் போடணும். நீங்க அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டாதான்
உங்களுடைய தொழில பாத்தீங்கன்னா ஒரு முன்னேற்றம் என்பது இருக்கும். இந்த நேரத்துல வேலையில இருக்கவங்க பாத்தீங்கன்னா ரெகக்னேஷன் எதிர்பார்க்க கூடாது. வேலையில பாத்தீங்கன்னா நீங்க அதிக நேரம் உழைக்கணும். அதிக நேரம் உழைத்தால்தான் உங்களுக்கு உணவு என்பது கிடைக்கும். அதே மாதிரி பதவி உயர்வு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல நீங்க எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா சனியினுடைய பார்வை 10ல இருக்கிறதுனால உங்களை ரொம்ப நேரம் உழைக்க வேண்டிய சூழலை பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் ஏற்படுத்துவாரு. அப்படி நீங்க அதிக நேரம் உழைத்தால்தான் உங்களுக்கு வேலையில பாத்தீங்கன்னா மதிப்பு மரியாதை என்பது கிடைக்கும். அடுத்து அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த பதவிகள் கிடைப்பதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். அதே மாதிரி மேலிடத்தினுடைய சப்போர்ட் பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல உங்களுக்கு இருக்காது. அதனால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பொறுமையாக இருப்பது நல்லது. அதே நேரம் நீங்க அரசியல்ல அதிகமாக உழைக்க வேண்டிய சூழலும் ஏற்படும்.